ஹலோ. நான் மாலதி ராஜகோபாலன். அந்த காலத்தில் எங்கள் வீடு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நேரம் சாயங்காலம் 6:30 to 7 மணி. தெருவில் ஓரிரு வாகனங்களும் காய்கறி வண்டிகளும் தவிர வேறு சந்தடி இல்லை. அமைதியான சூழ்நிலை. அந்த வீட்டின் தாமரைப்பூ போட்ட கேட்டை திறந்து உள்ளே சென்றால் வாசல்படி அருகில் அழகான பூக்கோலம். உள்ளே செல்லாமல் பக்கவாட்டில் பார்த்தால் பெரிய தோட்டம். மாடிப்படி தோட்டத்தில் ஒரு துளசி மாடம். பக்கத்தில் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கு இப்படியும் அப்படியுமாக 2 தென்னை மரங்கள், ஒரு மருதாணி செடி, அரைநெல்லிக்காய் தவிர சில பூச்செடிகளும் உண்டு. அப்பா ஈசிச்சாரியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். அம்மா கடைக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருக்கிறாள். ஒரு சிறுமி மாடிப்படியில் அமர்ந்து புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறாள். 2 சிறுமிகள் தட்டாமாலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அவ்வப்போது கேட்கும் கூவி விற்பவர்களின் சத்தம், குழந்தைகளின் பேச்சு, கலகலவென்ற சிரிப்பு சத்தம் தவிர குருவிகளின் கீச் கீச்சென்ற ஒலி, காகம், அணில் மற்றும் குயிலின் கூவலும் உண்டு. அம்மா குழந்தையிடம் மன்றாடி பேசி சாப்பிட வைப்பதும், அப்பா அவ்வப்போது நாட்டு நடப்பு பற்றி ஏதோ பேசுவதும் கூட கேட்கிறது. இது ஏதோ ஒரு வீட்டில் அல்ல, சுமார் 60 வருடம் முன்பு எங்கள் வீட்டின் சூழ்நிலை. 15 BKN ஸ்ட்ரீட். டிவி, செல், ஹெவி டிராஃபிக் போன்ற சந்தடிகள் இல்லாத ஒரு காலம். மழைக்காலத்தில் முழங்கால அளவு தண்ணீர் தேங்கும் தான். ஆனால் அதே வெயில் காலத்தில் தாராளமான தெருவில் பயமில்லாமல் சிறுவர்களும் நடக்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம். அதை நினைவு கூர்வதில் மகிழ்கிறேன். இதில் மாடிப்படி சிறுமி நான் மாலா. பந்து விளையாடும் சிறுவன் ஸ்ரீதர். விளையாட்டும் சண்டையும் போடும் சிறுமிகள் கௌசி, சுமதி. உண்ண அடம்பிடிக்கும் குழந்தை லதா. அத்துடன் எங்கள் அம்மா அப்பா. நன்றி.